முகாமிற்கு என்னுடன் இந்த நிகழ்வில் பங்கேற்ற அருமை மாமா முன்னாள் அமைச்சர் அவர்களுக்கும் அனைத்து ஒன்றிய நகர நிர்வாகிகளுக்கும் கிளை கழக நிர்வாகிகளுக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். விராலிமலை என்றாலே நான் இன்னைக்கு நேற்று வரல, ஒரு 15 வருஷம் ஆண்டா வந்துட்டு இருக்கேன். எப்பவுமே ஒரு சிறப்பான ஒரு வரவேற்பு இருக்கும், எழுச்சி இருக்கும். அதுக்கு முன்னாடி நான் கார்ல போகும்போது அந்த மகிழ்ச்சியோட தான் போவேன். இப்ப அந்த மகிழ்ச்சியை ரெட்டி பார்க்கறதுக்கு நம்மளுடைய முன்னாள் அமைச்சரும் நம்மளோட இணைஞ்சு அந்த ஒரு பெருமையை கொள்வதற்கும் கட்சியோட வளர்ச்சிக்காகவும் வந்திருக்காரு. மனப்பூர்வமா சந்தோஷமா என்னோட தொகுதியை அவருக்காக நான் கொடுத்திருக்கேன் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொண்டு, எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் என்ற தலைமை கேட்டாங்க என்ன பண்ணலாங்க, உடனே என்னுடைய தொகுதி அவருடைய தொகுதி, அவரை நமக்காக சட்டமன்ற உறுப்பினர் பதவியை விட்டுட்டு நம்ம வந்திருக்காரு. எந்த தயக்கமும் இல்லாம எந்த அச்சமும் இல்லாம எந்த சங்கடமும் இல்லாம என்னுடைய ஒரு தொகுதியை கொடுங்கன்னு சொல்லி முதல்ல கையெழுத்து போட்டது நான் தான். அதனால மீடியால ஏதாவது தவறுதெல்லாம் சித்தரிக்காதீங்க, அதுக்கெல்லாம் வேலை இல்லை. என்னோட கான்பிடன்ஸ் லெவல் எனக்கு தெரியும், என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அதனால அறிவுரை சொல்றவங்களுக்குலாம் ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றேன்னா, நாங்க எல்லாரும் வேற கருத்துக்கள் கொண்ட இருந்தாலும் இப்போ தமிழக வெற்றி கலைஞர் போது ஒரே கட்சி ஒரே கொள்கையாக வந்துட்டோம்னு தெரிவித்துக் கொண்டு, இந்த இலவச கண் சிகிச்சை முகாம் ரொம்ப அருமையான ஒரு முகாம். அது இதையெல்லாம் பயன்படுத்திக்கங்க. டாக்டர்ஸ் இருப்பாங்க, நிறைய பேருக்கு 40 வயசு 45 வயசு தாண்டிடுச்சுன்னா அந்த ஒரு வெள்ளை எழுத்து வரும், லென்ஸ் சம்பந்தமான ப்ராப்ளம் வரும். எல்லாமே நீங்க டாக்டர்ஸ் கேட்டு நல்லா பண்ணுங்க. நல்லா நீங்க இதை சரி கண்ணை சரி பண்ணிட்டு எதிர்வரும் இடைத்தேர்தலில் தளபதி ஒருவரை வேட்பாளராக அறிவிப்பார். அவரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் நம்ம ஜெயிக்க வைக்கணும். நம்ம நிர்வாகிகளுக்கெல்லாம் இப்பவே ஒரு அன்பு வேண்டுகோளை தெரிவித்துக் கொண்டு, எதிர்வரும் உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தோடு இணைந்து புதிதாக வந்தவர்களை இணைந்து செயல்பட வேண்டும்